எல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அந்த சிவனுடைய திருவடிகளை போற்றி நாம் இன்றைய தினம் இந்த வரம் தரும் ஆலயங்கள் தொகுப்பிலே பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதமான மட்டுமல்ல நண்பர்களே, மிக மிக பழமையான ஆலயம் திருவேங்கை வாசல் சிவனுடைய ஆலயம். विश्वेश्वराय नरकान्तकतारणाय कर्णामृताय शशिशेखरधारणाय कर्पूरकान्तिधवलाय जटाधराय दारिद्र्यदुःखदहनाय नमः शिवाय। गौरीप्रियाय रजनीशकलाधराय कालान्तकाय भुजगाधिपकङ्कणाय गङ्गाधराय गजराजविमर्दनाय दारिद्र्यदुःखदहनाय नमः शिवाय। भक्तप्रियाय भवरोगभयापहाय उग्राय दुःखभवसागरतारणाय ज्योतिर्मयाय गुणनामसुनृत्यकाय दारिद्र्यदुःखदहनाय नमः शिवाय। चर्माम्बराय शवभस्मविलेपनाय हारेक्षणाय मणिकुण्डलमण्डिताय मञ्जीरपादयुगलाय जटाधराय दारिद्र्यदुःखदहनाय नमः शिवाय। पञ्चाननाय फणिराजविभूषणाय हेमांशुकाय भुवनत्रयमण्डिताय आनन्दभूमिवरदाय तमोमयाय दारिद्र्यदुःखदहनाय नमः शिवाय। भानुप्रियाय भवसागरतारणाय कालान्तकाय कमलासनपूजिताय नेत्रत्रयाय शुभलक्षणलक्षिताय दारिद्र्यदुःखदहनाय नमः शिवाय। காமதேனுவுக்கு தேவேந்திரனால் ஒரு சாபம் ஏற்பட்டது. அதன் காரணமாக இந்த காமதேனு பசு பூலோகத்திலே வந்து பிறந்து விட்டது. அப்போது இந்த பூலோகத்திலே வந்த பொழுது அதுக்கு ஒரே கவலை, ஐயோ பூலோகத்துக்கு வந்துட்டோமே, நமக்கு எப்படி பூஜை பண்ணுறது என்ன அப்படின்னும் போது கபில மகரிஷியிடம் அந்த காமதேனு போய் சேவித்து, எனக்கு ஒரு மீண்டும் நான் தேவலோகம் செல்வதற்கு, இது மாதிரி தேவேந்திரனோட சாபத்தால் நான் இங்கே வந்துட்டேன், நான் மீண்டும் தேவலோகம் செல்வதற்கு எனக்கு தாங்கள் தான் வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறார், டெய்லி காசிலேருந்து நீரை எடுத்து வந்து, கங்கையிலே நீர் எடுத்து வந்து இங்கே பரமேஸ்வரனை பரிசை செய்து நீ வந்து அபிஷேகம் பண்ணால் உனக்கு தகுந்த சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாரு,
இந்த காமதேனுவை பரிசோதிக்க எண்ணி, அதனுடைய பக்தியை சோதிக்க எண்ணி புலி வடிவிலே அந்த இடத்துக்கு வரார். சாதாரணமாக மாடு வந்து புலியை பார்த்தா பயப்படும். அப்போது இந்த புலி வந்து நான் உன்னை சாப்பிட்ணுன்னு சொல்கிறது. அதாவது புலி வடிவிலே இருக்கும் சிவன் இந்த பக்தியை சோதிப்பதற்காக ஒரு திருவிளையாடல். அப்போ காமதேனு சொல்கிறது, நான் திருக்கோகரணம் போயிட்டு பூஜையை முடித்து விட்டு மீண்டும் வேங்கை வாசல் வருகிறேன், அப்போ நீ என்னை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே வேங்கை வாசலிலே பூஜையை முடித்து விட்டு நேராக திருக்கோகரணம் போய் அங்கே பூஜையை முடிச்சுட்டு வரத்துக்காக திரும்பி வருது. வரும் பொழுது காமதேனுவுக்கு இந்த திருவேங்கை வாசலிலே சிவன் மோட்சத்தை அளித்து அதனை மீண்டும் தேவலோகத்திற்கு அழைத்து சென்றார் என்பது ஒரு சுவையான ஸ்தல வரலாறு. இந்த திருவேங்கை வாசல் ஆலயத்திலே தட்சிணாமூர்த்திக்கு நடைபெறுகின்ற அபிஷேகம் அலங்காரத்தை கண்டு கழியுங்கள். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குருः பிரச்சோதயாத். வரம் வேண்டும் நாளும் கோளும் உன்னை காண வேண்டும். காண வரம் வேண்டும் நாளும் கோளும் உன்னை காண வேண்டும். குரு பார்வைப்பட வேண்டும் தினமும் கணமும். தேவார தேனமுதம் நீ கேட்க தருணம். நாவார உன்னை பாட அருளை தரணும். காண வரம் வேண்டும். ஆ ஆ திருவான உன் பாதம் தொழுதேனே பணிந்தேனே. குரு பார்க்க கோடி நன்மை அறிந்தேனே மகிழ்ந்தேனே. திருவான உன் பாதம் தொழுதேனே பணிந்தேனே. மஞ்சள் ஆடையில் அருள்பவனே மணக்கும் முல்லையை அணிவோனே. பிரகஸ்பதியே குணநிதியே தருவாயே மதினியே போற்றி போற்றி போற்றி. ஆலங்குடியில் அமர்ந்தவனே பிரகஸ்பதியே குணநிதியே தருவாயே நிம்மதியே போற்றி போற்றி போற்றி. ஆலங்குடியில் அமர்ந்தவனே காண வரம் வேண்டும். ஆ
மும்மத்து முக்கோடி தேவரின் தலைவா, பார்வையால் தோஷங்கள் போக்கிடும் இறைவா. முப்பத்து முக்கோடி தேவரின் தலைவா, பார்வையால் தோஷங்கள் போக்கிடும் இறைவா. கஜவாகனனே புஷ்பராக சுடரோனே, தாரையின் பதியே தருவாய் மதியே. கஜவாகனனே புஷ்பராக சுடரோனே, தாரையின் பதியே தருவாய் மதியே. பிரகஸ்பதியே குணநிதியே தருவாயே மதினியே, போற்றி 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 ஆலங்குடியில் அமர்ந்தவனே. பிரகஸ்பதியே குணநிதியே தருவாயே நிம்மதியே, போற்றி 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 ஆலங்குடியில் அமர்ந்தவனே. இந்த திருவேங்கை வாசல் ஆலயத்திலே நந்திக்கு பிரதோஷ காலத்திலே நடைபெற்ற ஒரு சிறப்பான அபிஷேகம் அலங்காரத்தை கண்டு கழியுங்கள். ஓம் சிவாய நமக, ஓம் மகேஸ்வராய நமக, ஓம் சம்பவே நமக, ஓம் பினாகினே நமக, ஓம் சசிசேகராய நமக, ஓம் வாமதேவாய நமக, ஓம் விரூபாட்சாய நமக, ஓம் கபர்தினே நமக, ஓம் நீலலோகிதாய நமக, ஓம் சங்கராய நமக, ஓம் சூலபாணயே நமக, ஓம் खड्वाङ्गिने नमः, ओम विष्णुवल्लभाय नमः, ओम शिपिविष्टाय नमः, ओम अंबिकानाथाय नमः, ओम श्रीकंठाय नमः, ओम भक्तवत्सलाय नमः, ओम भवाय नमः, ओम शर्वाय नमः, ओम त्रिलोकेशाय नमः, ओम शितिकंठाय नमः, ओम शिवाप्रियाय नमः, ओम उग्राय नमः, ओम कबर्दिने नमः, ओम कामारये नमः, ओम अंतकासुरसूदनाय नमः, ओम गंगाधराय नमः, ओम ललाटाक्षाय नमः, ओम कालकालाय नमः, ओम कृपानिधये नमः, ओम भीमाय नमः, ओम परशुहस्ताय नमः, ओम मृगपाणये नमः, ओम जटाधराय नमः, ओम कैलासवासिने नमः, ओम कवचिने नमः, ओम कठोराय नमः, ओम त्रिपुरान्तकाय नमः, ओम वृषांगाय नमः, ओम वृषभारूढाय नमः, ओम भस्मोद्धूलितविग्रहाय नमः, ओम सामप्रियाय नमः, ओम स्वरमयाय नमः, ओम त्रयीमूर्तये नमः, ओम अनीश्वराय नमः, ओम सर्वज्ञाय नमः, ओम परमात्मने नमः, ओम सोमसूर्याग्निलोचनाय नमः, ओम हविषे नमः, ओम यज्ञमयाय नमः, ओम सोमाय नमः, ओम पंचवक्त्राय नमः, ओम सदाशिवाय नमः, ओम विश्वेश्वराय नमः, ओम वीरभद्राय नमः, ओम प्रजापतये नमः, ओम हिरण्यरेतसे नमः, ओम गणनाथाय नमः, ओम दुर्दर्शाय नमः, ओम गिरीशाय नमः, ओम गिरिशाय नमः, ओम अनघाय नमः, ओम भुजंगा
गिरिवर्गाय नमः ॐ गिरिधन्वने नमः ॐ गिरिप्रियाय नमः ॐ कृत्तिवाससे नमः ॐ पुरारातये नमः ॐ भगवते नमः ॐ प्रमथाधिपाय नमः ॐ मृत्युञ्जयाय नमः ॐ सूक्ष्मतनवे नमः ॐ जगद्व्यापिने नमः ॐ जगद्गुरवे नमः ॐ व्योमकेशाय नमः ॐ महासेनजनकाय नमः ॐ चारुविक्रमाय नमः ॐ रुद्राय नमः ॐ भूतपतये नमः ॐ स्थाणवे नमः ॐ उमामहेश्वराय नमः ॐ अहिर्बुद्ध्याय नमः ॐ हराय नमः ॐ अष्टमूर्तये नमः ॐ अनेकात्मने नमः ॐ सात्विकाय नमः ॐ शुद्धविग्रहाय नमः ॐ शाश्वताय नमः ॐ कण्ठपरशवे नमः ॐ अजाय नमः ॐ पाशविमोचाय नमः ॐ मृडाय नमः ॐ पशुपतये नमः ॐ देवाय नमः ॐ महादेवाय नमः ॐ अव्ययाय नमः ॐ हरये नमः ॐ भूषदन्तपिते नमः ॐ अव्यग्राय नमः ॐ दक्षाध्वरहराय नमः ॐ भगनेत्रपिते नमः ॐ अव्यक्ताय नमः ॐ सहस्राक्षाय नमः ॐ सहस्रपते नमः ॐ अपवर्गप्रदाय नमः ॐ अनन्ताय नमः ॐ तारकाय नमः ॐ परमेश्वराय नमः नमः कूष्माण्डरूपाय वज्रोजतकराय च सायङ्कायनपुत्राय हलमार्गमुक्तिदाय च नमः कूष्माण्डरूपाय वज्रोजतकराय च सायङ्कायनपुत्राय हलमार्गमुक्ते महायोगीश्वराय च दण्डकण्ठाय चण्डाय एकादशशताय च अक्षाय अमृतायै अजया अव्ययाय च पशूनां पतयेश्चैव रुद्ररूपधराय च अक्षाय अमृतायै अजया अव्ययाय च पशूनां पतयेश्चैव रुद्ररूपधराय च नमः प्रबलकेशाय सर्वज्ञाय अतिदाय च अनेकशिरसे चैव अनेकवदनाय च नमः प्रबलकेशाय सर्वज्ञाय अतिदाय च अनेकशिरसे चैव अनेकवदनाय च किरीटिने कुण्डलिने महाबरिकबाहवे पाहि सर्वगणांश्चैव पाहि देव नमोऽस्तु ते किरीटिने कुण्डलिने महाबरिकबाहवे पाहि सर्वगणांश्चैव पाहि देव नमोऽस्तु ते
பரமேஸ்வரனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள், நந்திகேஸ்வரனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ऐगिरि नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि आसरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैटभगन्धिनि कैटभभन्धिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि शतखण्डविखण्डितरुण्ड वितुण्डितशुण्ड गजाधिपते रिपुगजगण्डविदारणचण्ड पराक्रमशुण्ड मृगाधिपते।